வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லாத்துக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். குருநாதரோட எனது புனித பயணத்தை நான் நிறையா பதிவுகளில் சொல்லிட்டு வந்துகிட்ருக்கிறேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்டல பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ குருநாதரை டெய்லியும் ஈவினிங் இரவு சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் காதார கேட்டுட்டு மனசு நிறைஞ்சு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் தாத்தா குருநாதர் அந்த பொள்ளாச்சிக்கு கூட்டிகிட்டு வந்தார்ல குருநாதர், அவரோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் தாத்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் முன்னாடி வாசல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அன்னைக்கு நிறைய கொஞ்சம் பசங்க வரல, அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நானும் இன்னொரு நண்பர் மட்டும் 2 பேர் மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். அப்போ அப்பா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் வணங்கினோம், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அவர் ஆசீர்வாதம் பண்ணார். தவப்பிராப்தியானா அந்த மாதிரிலாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு பாடல்களெல்லாம் சொல்லி கூட ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் அப்போ அந்த பாடலோட அர்த்தமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் எப்போ அவர் தவப்பிராப்தியானான்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் காலை அப்படியே இருக்க பிடிச்சி அதை அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிட்டு அதில் முத்தம் விடுறது, அதை அப்படியே தடவி பார்த்துக்கிறது, டச் பண்ணிக்கிறதுல ஒரு அலாதி ஆனந்தம். ஆனாலும் காது அவர் சொல்கிற வார்த்தைகளே இருக்கும். ஐயோ தவப்பிராப்தியாக நான் சொல்லிடணும்னு மனசு கடந்து துடிக்கும். அது எனக்குன்னு இல்லை, நான் பசங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு குருநாதர் வாயிலிருந்து உனக்கு பொன் கிடைக்கட்டும், பொருள் கிடைக்கட்டும், உனக்கு அது கிடைக்கட்டும், இது கிடைக்கட்டும்ங்கிறத தாண்டி தவத்தில் நீ மேலோங்கி வரணும், தன்னை உணர்தல் நீ மேலோங்கி வரணுங்கிறது தான் ஒரு சிஷ்யன் எதிர்பார்ப்பான். அதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால் எல்லா பசங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை முடிச்சுட்டு நாங்கள் சோஃபாக்கு கீழே நானும் என் நண்பனும் உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, கண்ணா நீங்கள் 2 பேரும் நாளைக்கு மதுக்கரையில் ஒரு மலை இருக்குது, அது கோயம்புத்தூர் பக்கத்தில் மதுக்கரைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே மேலே மலை கோயிலில் போய் ஒரு மூலிகை செடி பொறிச்சிட்டு வரணும், அதனோட இலைகளை கொஞ்சம் பொறிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்பா இது சொல்லும்போது எங்களுக்கு அதை பற்றி எந்த நாலேஜ் கிடையாது, அதை பற்றி எந்த அறிவும் கிடையாது. அதனோட பேர் விராலித்தலைன்னு சொன்னார் அப்பா. ஆனால் நார்மலாக தாத்தா பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு மருந்து அரைச்சி கொடுத்துட்டு இருந்தார். அப்பப்பிள்ளையூரில் அவரை மருந்து பாட்டன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. மருந்து அரைக்கிற தாத்தா அப்படிங்கிற மீனிங் மலையாளத்தில் வர மாதிரி மருந்து பாட்டன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே அப்பா என்னதான் அவரோட அருள் வாக்கில் சரி பண்ணியிருந்தா கூட சில உடல்களுக்கு தேவையான பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான சில விஷயங்கள் அப்பா மருந்தாக தருவார். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு ஜாக்பாட் அடிச்சது. என்னென்னா, அப்பாவே கூப்பிட்டு நீங்கள் இந்த தலை போய் பொறிச்சிட்டு வரணும், அதுவும் மதுக்கரை மலைக்கு மேலே ஏறி போய் அங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, நீங்கள் மேலே போய் அங்கே பொறிச்சிட்டு வரணும். அப்போது எங்களுக்கு தயக்கமாக இருந்தது சொல்கிறதுக்கு. அப்பா அந்த தலை நாங்கள் பார்த்ததே இல்லை, இது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நீ மலைக்கு போ, அங்கே ஒருத்தன் வருவான் உனக்கு சொல்லுவான், நீங்கள் போ அப்படின்னு மட்டும் சொன்னார். ஸோ குருநாதர் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே எந்த மறு பேச்சு கிடையாது. அப்பா சொல்லிட்டார், அங்கே ஒருத்தங்க வருவாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நானும் என் நண்பனும் கிளம்ப தயாராகிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது மறுபடியும் கண்ணாவா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பா. மறுபடியும் போனதுக்கப்புறம், நான் அங்கே தவசு பண்ண இடம் இருக்குடா கண்ணா, கீழே ஆசிரமம் ஒன்று இருக்குது, நான் அங்கே தங்கியிருந்தேன் ரொம்ப வருஷம், அங்கே தங்கியிருந்து நான் தவசு பண்ணேன், அந்த இடத்துல ரொம்ப வருஷம் இருந்தேன், நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் தவசு பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்கன்னாரு. இதை கேட்டது ரெட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா தாத்தா இருந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. என்னென்னா, மதுக்கரை மலையில் கீழே தாத்தா ரொம்ப வருஷம் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. எனக்கும் என் நண்பனுக்கும் ரொம்ப சந்தோஷம். நண்பன் வீட்டுக்கு போயிட்டான், நான் வீட்டுக்கு வந்துட்டு தூக்கமே வரல, எப்படா காலையில் ஆகும், நம்ம போய் அந்த மதுக்கரை மலையில் போய் அந்த தலையை பிடுங்கிட்டு தாத்தாட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். ஏன்னா அந்த வயசில் அதுதான் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. நானும் நண்பனும் அடுத்த நாள் காலையில் நேரமாக எந்திரிச்சு புறப்பட்டு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறி கோயம்புத்தூர்லேருந்து அந்த மலையை போய் அடைஞ்சிட்டோம். கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஆர்வம் மிகுதி. இதுதானா, நான் என் நண்பன்கிட்ட கேட்டேன், இதுதானே மலை, அவன் போகிறவங்ககிட்டலாம் கேட்டாச்சு, இதுதான் மலை அப்படின்னு சொல்லிட்டு. மதுக்கரை மலை இதுதான், மேலே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, அங்கே இருக்கிற சிவலிங்கம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து யாரோ ஒரு காவல் தெய்வம் மாதிரி ஒரு பெரிய அரக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும்னு கூட சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் பார்க்குற சந்தோஷம் ஆர்வம் மிகுதியில் நானும் என் நண்பனும் அப்படியே அந்த வழியில் நடந்து போய்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அடிவாரத்தை அடைஞ்சிட்டோம். அடிவாரத்தை அடையும்போது அந்த பீமன் கலியுருண்டைன்லாம் என்னமோ சொல்லுவாங்க. பீமன் அங்கே பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க, பீமன் கலியுருண்டை அங்கே இருக்குன்னு என்னமோ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த வயசில் அதெல்லாம் புரியல. இப்போ ஆனால் ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று இருந்தது, அதுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு வீடு மாதிரி இருந்தது. அப்போ அங்கே போய் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். நாங்கள் இந்த மாதிரி மலைக்கு மேலே போகணும், மலைக்கு மேலே அங்கே கோயில் இருக்குது எல்லாமே. ஆமாம், தர்மலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமிகள் தான் அங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. சிவலிங்கம் அங்கே இருக்குது, நந்தீஸ்வரர் இருக்குது, நீங்கள் போய் தரிசிட்டு வரலான்னு சொல்லி கீழே இருக்கிற அந்த பூசாரி மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்தார், அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நாங்கள் இதை பற்றி கேட்கல. நாங்கள் விராலித்தலை பிடுங்க வந்திருக்கிறோம், பறிக்க வந்திருக்கிறோங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்ல. நானும் எனக்கு நண்பனும் மெதுவாக மேலே ஏறி போக ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அங்கே வெறும் பாறை மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் நடக்க கொஞ்சம் செடி கொடியெல்லாம் தென்பட்டுச்சு. அப்போ நானும் என் நண்பனும் அங்கே நின்றுக்கிட்டோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியாது. என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயம், அதிசயம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சேனலில் பேசுகிறதுக்காகட்டும், இல்லை ஒரு குருநாதரை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காகவும் சும்மா பொய் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அப்படி இல்லை, உண்மையிலுமே சொல்கிறோம். அந்த ஒரு விஷயம் அதிசயமாக நடந்தது. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நானும் என் நண்பனும் போய் அங்கே எந்த இலையாக இருக்கும்னு திக்குமுக்காடி நிற்கும்போது அந்த மலையிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆள் வந்தார். அந்த இடத்துல வந்து நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை, சும்மா அப்படியே வந்தார். அவர் வரும்போது ஒரு மாடும் கூட போயிட்டு இருந்துச்சு, ஒரு மாடு நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவ்வளோ நேரம் மேலே வந்தப்போ இந்த பக்கமெல்லாம் சைடில் பார்த்தோம், ஒரு ஆளை காணோம், யார் ஆளாரவும் இல்லை. அப்போ வந்து கோயிலுக்கு அதிகமாக யாரும் வரல, மாடு வந்ததுக்கான இதுவும் இல்லை. மாடு நகர்ந்து போச்சு, மாடு பின்னாடி அவர் வந்தார். வந்துட்டு என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் அங்கே ஹைலைட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், இங்கே மாதிரி எங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம், எங்கள் குருநாதர் எங்களை அனுப்பியிருக்கிறாரு, விராலித்தலைன்னு ஒரு இலை பறிச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு நாங்கள் சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு இலையை பறிச்சு, இதான் விராலித்தலைப்பா, இதை பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த இலையை வாங்கி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறோம், ஆளை காணோம். அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே போனாருன்னு தெரியாது. இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்ல, நானும் என் நண்பனும் அந்த இடத்துல இருந்தோம். அப்போ நாங்கள் ரெண்டு பேருக்கும் மயிர்கூச்செறிகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து அதை சொல்லிட்டு போகும்போது நானும் என் நண்பனும் அளவில்லாத ஒரு ஆனந்தத்தில் இருந்தோம். அப்புறம் அந்த விராலித்தலை எடுத்து எல்லா பக்கம் என்னென்ன எவ்வளோ மேக்ஸிமம் பொறிக்க முடியுமோ ஒரு பெரிய பேக்கில், ஏன்னா குருநாதர் சொல்லிட்டாரு அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கு நிறைய பொறிச்சாச்சு. பொறிச்சிட்டு சரி, அப்பா சொல்லியிருக்காரு கீழே அப்பாவோட ஆசிரமம் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விராலித்தலையை கீழே வந்து அங்கே இருக்கிற அந்த ஒரு பூசாரி மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறவர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் அப்பாவோட ஃபோட்டோ காமிச்சு கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் இவரோட சிஷ்யங்க, தாத்தா இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க, அந்த இடத்த காமிங்க, நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு போயிடுறோம், மெடிடேஷன் பண்ணிட்டு போயிடுறோம்னு சொன்னேன். அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காமிச்சாங்க. ரொம்ப பால் அடைஞ்சு அந்த இடம்லாம் இடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தேதிக்கு இப்போதைக்கு இந்த 2020க்கு இப்போ நான் ரீசெண்டாக போன வருஷம் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். சுத்தமாக மண்ணோட மண்ணாயிருச்சு. நான் முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் நண்பனை போனப்போ கொஞ்சம் செவரெல்லாம் இருந்து அதெல்லாம் உடஞ்சிருந்து, வீடு ரெண்டு ரூம் மாதிரி இருந்துச்சு, ஓட்டு வீடு மாதிரி தான் இருந்து, எல்லாம் சிதலை அடைஞ்சிருந்துச்சு அப்போவே. அப்போ அப்பா வந்து தாத்தா வந்து குருநாதர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அதெல்லாம் இடிஞ்சிருந்துச்சு. அப்புறம் நானும் என் நண்பனும் உள்ளே போய், அது ஒரு மத்தியான வேலைன்னு நினைக்கிறேன், வெயிலையும் பொருட்படுத்தாமல் குருநாதரோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்திருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் நானும் என் நண்பனும் உட்காந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு குருநாதரோட ப்ரெசன்ஸ் அங்கே எங்களால் உணர முடிஞ்சுது. அவரோட கதகதப்பு, அவரோட அருள், இதெல்லாமே அந்த இடத்துல வியாபிச்சிருந்த மாதிரி நானும் என் நண்பனும் ரொம்ப மனசை அமைதியாக அங்கேருந்து வெளியில் எழுந்திரிச்சு வந்தோம். வெளியில் எழுந்திரிச்சு வரும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு கேலண்டர் கிடச்சிச்சு. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 2 சுவாமிகளோட ஃபோட்டோ இருந்துச்சு. ஒருத்தர் வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கோமனை மட்டும் கட்டிட்டு ரொம்ப ஒல்லியாக ஜடாமுடியோட கண்கள் மேல்நிலையில் இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோ ஒன்று. இன்னொருத்தர் வந்து நல்லா ஷவுட்டாக, நல்லா குண்டா, நல்லா வெள்ளதாடி, இது வரைக்கும் இருந்துச்சு, நல்லா வெள்ளதாடி, நல்லா குண்டாக இருந்தார், ரொம்ப வயசானவர். இன்னொருத்தர் சொன்னார் இல்லைங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜ் தான், ஒரு 40-45 சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருந்தார், எலும்பு தெரிகிற மாதிரி. இந்த 2 ஃபோட்டோ அந்த கேலண்டர் சிதிலம் அடைஞ்சு இருந்துச்சு, ரொம்ப கிழிஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் எனக்கு பார்த்ததையும் ஒரு ஸ்பார்க், இந்த ஃபோட்டோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு உள் மனசு சொல்லிச்சு. உடனே நான் அந்த ஃபோட்டோ மட்டும் சிதிலம் அடையாமல் இருந்தது, கிளியாமல் இருந்தது. நான் அதை மட்டும் 2 ஃபோட்டோவும் எடுத்து என்னோடய பேக்கெட்டில் வச்சுட்டு நான் நேராக நானும் என் நண்பனும் கீழே வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கடையில் சாப்பிட்டுட்டு நானும் என் நண்பனும் பயணத்தை முடித்து பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறம் சாயந்தர நேரம் தாத்தாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக
போய் உட்காந்தோம். அப்போ அந்த மூட்டையை கொண்டு போயிட்டு எப்பவும் போல் போனதையும் விழுந்துட வேண்டியது தான் தாத்தா காலில். ஆசிரமம் என்னடா கண்ணா கொண்டு வந்துட்டீங்களா? அப்பா கொண்டு வந்துட்டேன்ப்பான்னு பார்த்துட்டு என்ன யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டார் தெரியாத மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி சொல்லி காமிச்சு கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு சரி என் நண்பனை வந்து என்ன சொன்னார்னா இதை கொண்டு போய் நீ அங்கே உள்ளே வச்சிரு அப்படின்னாரு. என் நண்பன் அந்த பேக்கை வாங்கிட்டு உள்ளே கொண்டு போய் வைக்க போயிட்டார். அப்போது நான் மட்டும் தாத்தாட்ட தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது தாத்தா சிரிச்சுட்டே கண்ணா அந்த இலையை போய் 2 இலை எடுத்துகிட்டு வா, நீ பறிச்சுட்டு வந்த இலை, அந்த இலையை போய் 2-3 இலை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. நான் எடுத்துகிட்டு வந்து தாத்தாட்ட கொடுத்தேன். அது தாத்தா கையில் வாங்கி அதை மடிச்சுட்டு என் கையில் திருப்பி கொடுத்தாரு. கண்ணா இதை சாப்பிடு, அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும், உலகத்தில் இதை விட இனிப்பே இல்லை அப்படின்னாரு. குருநாதர் கையால் இப்படி கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ ஒரு இனிப்பான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு அதை பற்றி சுத்தமாகவே தெரியாது இல்லைங்களா. நம்ம வந்து பறிச்சுட்டு வர சொன்னாருன்னு பறிச்சுட்டு மட்டும்தான் போனோம். அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சுக்கிட்டாரோ என்னன்னு தெரியல, எனக்கு கசப்பே பிடிக்காது. கசப்பான உணவே நான் தவிர்த்துருவேன். இனிப்புன்னா எனக்கு அலாதி விருப்பம். கசப்பை கண்டாலே ஓடிடுவேன். அப்புறம் அவர் மடித்து கையில் கொடுத்து கண்ணா இதை நீ சாப்பிடு, அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்னாரு. சரி குருநாதர் சொல்லிட்டார். நான் அதை வாங்கி 2-3 எல்லாம் மடித்து கொடுத்துருந்தார் வெத்தலை மாதிரி வாங்கி. ஆனால் நான் இப்படி போக வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது சொல்லிட்டார், ஆனால் வாயை திறக்கக்கூடாது, கீழே துப்பக்கூடாது, முழுங்கிடணும், இங்கேருந்து எந்திரிச்சு போகக்கூடாது, இத்தனை கண்டிஷன் சொல்லிட்டாரு. குருநாதர் இவ்வளோ கண்டிஷன் சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஏதாவது பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த இலையை வாயில் போட்டு வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. துப்பக்கூடாது, எச்சில் கீழே சிந்தக்கூடாது, முழுங்கிடணும்னு ஒரு கடி கடித்தேன். உலகத்திலே அந்த மாதிரி ஒரு கசப்பே இல்லாத மாதிரி அவ்வளோ கசப்பு. என் மூஞ்சி கோணலாக போச்சு. ஒரு இது சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட குருநாதர் விளையாண்டார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அழுகையாக இருந்தது. ஆனால் அந்த வயசில் அப்போ அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு. ஏன்னா கசப்பு அவ்வளோ ஒரு கசப்பு. அந்த கசப்பை நான் மின்னிட்டு அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல், வெளியிலையும் துப்ப முடியாமல், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அப்படியே உயிர் போகிற மாதிரி அதை முழுங்கும் போது என் மூச்சு போன கோணல்களை பார்த்துட்டு அவர் கக்கன்னு சிரித்தார். அவர் சிரிக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்ன குருநாதர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு. ஆனால் என் உடம்புக்கு தேவையான அந்த கசப்பு தன்மையை அன்றைக்கி அவர் கொடுத்துருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் முழுங்கிட்டேன். அப்புறம் பசங்கள்லாம் வந்தாங்க, அவங்ககிட்டலாம் காமிச்சு என்னை கேலி பண்ணிகிட்டு இருந்தார். ரஞ்சித் சாப்பிட்டது வந்து ரொம்ப இனிப்பான தலை, அவன் பாரு எவ்வளோ இனிப்பை சாப்பிட்டுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்காங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் பசங்கிட்டலாம் சொன்னேன், டே மாப்பிள்ள சரியான கசப்படா, என்னை வச்சு தாத்தா இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி போய் வாய்க்கு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் அப்படி அங்கே இருக்கிறவங்களாம் அந்த இலை அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தாத்தா பக்கத்தில் உட்கார்றதுக்கு தனியாக உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ தான் அப்படி சும்மா ஜோப்பில் கை விட்டப்போ அந்த ஃபோட்டோ நெருடிச்சு. சரி இதை தாத்தாட்ட காமிச்சு இது யாருன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல நான் காமிச்ச ஃபோட்டோ வந்து அந்த 40-45 வயசு மதிக்கத்தக்கவர், ஜடாமுடி விட்டுட்டு ரொம்ப ஒல்லியாக எலும்புந்தோலுமாக இருந்தவரோட ஃபோட்டோ காமிச்சு, அப்பா இது யாருப்பா அப்படின்னு கேட்டேன். நம்ம ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கப்பா, இது யாருங்கப்பா அப்படின்னு கேட்டதையும் அப்பா என்னை இப்படி பார்த்துட்டு ஒரு அதை எப்படி இப்படி ரொம்ப எக்காலமாக சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிச்சுட்டு இப்படி திரும்பிட்டார். எனக்கு உண்மையிலே கோபம் வந்துருச்சு. உண்மையாக ரியலாக சொல்ல போனால் அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தாத்தா கிட்ட நம்ம இப்படி மதித்து கேட்குறோம், இந்த ஃபோட்டோ யாருன்னு கேட்குறோம், நம்மகிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சடிச்ச மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த 2வது ஃபோட்டோ எடுத்து காமிச்சு கேட்டுடலாமா, இல்லை அதுக்கும் ஏதாவது சொல்லிடுவாரான்னு ஒரு மாதிரி மனசு ஒரு சஞ்சலத்திலே நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோ திருப்பி வச்சுட்டேன். அன்பானவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா எங்கள் குருநாதர் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கும்போது என்னை என்கிட்ட மறுத்து என்கிட்ட எதுவுமே பேசாமல் என்னை அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு ஆக்குனாருங்கிற விஷயம் அவர் சமாதி அடைஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளிங்கிரி மலை பாதை வழியாக போகணும், அங்கே இருக்கிற முள்ளங்காடுங்கிற ஆசிரமத்துக்கு போகணும். ஏன்னா அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு, முள்ளங்காடுக்கு போங்க, அங்கே ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் ஜபிச்சுட்டு வாங்கன்னு சும்மா ஒரு டைம் 2-3 டைமில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அன்னைக்குன்னு மனசில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம முள்ளங்காடு போகணும், அங்கே போய் ஜபிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் போகிறது வந்து தாத்தாலாம் குருநாதர் சமாதி ஆகி ரொம்ப வருஷம் கழித்து தான் நான் வந்து அந்த முள்ளங்காடுக்கு போகிறேன்.
நான் முள்ளங்காடுக்குள்ளே போகும்போது அங்கே தான் வந்து வெள்ளிங்கிரி சுவாமிகள் சமாதியாக இருக்கிறாங்க. அந்த வெள்ளிங்கிரி சுவாமிகள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இன்னும் தொடர்பில் இருக்காங்க, காட்சி அளிக்கிறாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பா அவர் தான் சொல்லியிருக்கிறார், வெள்ளிங்கிரி சுவாமிகள் அங்கே சமாதி இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வெள்ளிங்கிரி சுவாமிகள்னு பேரை குறிப்பிட்டு சொல்லலை, முள்ளங்காடில் ஆசிரமம் இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தார். நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு வெள்ளிங்கிரி சுவாமிகள் சமாதி தான் அங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் லேட்டராக தெரிய வந்தது என்னென்னா, வெள்ளிங்கிரி சுவாமிகள் சிவானந்தர் அப்பாவோட சிஷ்யன், ரொம்ப சக்தி மிக்க ஒரு 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 சித்தர். அவர் வந்து தன் சமாதிக்கு பிறகும் அந்த ஊர் மக்களுக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. சில இடங்கள்லாம் வந்து அந்த தண்ணி போகிற இடத்துல எல்லாம் வந்து அவர் அங்கே நிற்கிறாரு, சில வழி தெரியாதவங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாருங்கிற விஷயமெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பிரமிச்சு அடைஞ்சிட்டேன். இதை மனசில் வச்சுட்டு நான் அங்கே ஜெபிக்கலான்னு சொல்லி போய் அங்கே முள்ளங்காடு அந்த ஆசிரமத்துக்குள்ளே நடந்து போனதுக்கப்புறம் ஒருத்தங்க 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன், இன்னாரோட சிஷ்யன் நான் தாத்தாவோட ஃபோட்டோ காமிச்சு அவங்க சிரிச்சிட்டாங்க. தாத்தா ஃபோட்டோ பற்றி அவங்க சிரித்து தொட்டு கும்பிட்டாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க, தொட்டு கும்பிட்றீங்க, நீங்கள் உள்ளே போய் ஜெபிங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. எனக்கு ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அங்கே சட்டையை கழட்டி வச்சுட்டு இதை சொல்லும்போது இப்போது ஒரு மாதிரி மயிர் கூச்சறிகிற மாதிரி ஆகுது. அந்த வெள்ளிங்கிரி சுவாமிகளோட சமாதி அந்த கதவை திறந்து நான் உள்ள ஸ்டெப் வச்ச உடனே நான் அந்த சமாதிக்கு பக்கத்தில் பார்த்த 2 ஃபோட்டோ, ஒன்று சிவானந்த பரமஹம்சர் சுவாமிகளோடது, அதுக்கடுத்தது எங்கள் குருநாதர் திருச்சிட்டம்பலம் சுவாமிகளோட ஃபோட்டோ அங்கே இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தது எனக்கு என்னமோ தலை சுற்றி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டக்குன்னு மைண்டு அங்கேருந்து ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் பின்னாடி நோக்கி போய் நான் தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஃபோட்டோ எடுத்து தாத்தா கிட்ட காமிச்ச அந்த இது எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. அப்போது என் பாக்கெட்டில் இருந்து வெள்ளிங்கிரி சுவாமிகளோட ஃபோட்டோ, அப்போ நான் தாத்தாட்ட காமிச்சது வெள்ளிங்கிரி சுவாமிகளை பற்றி தான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் மறுத்துட்டார் சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல இப்படி நான் வந்து இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் சொல்லாமல் இருந்திருக்காருங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரொம்ப அழுதுட்டேன், நாங்கள் ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அப்புறம் அவங்க வந்தாங்க, சத்தம் கேட்டு வந்தாங்க, வந்துட்டு என்னப்பாச்சு என்னன்னு. இல்லை குருநாதர் ஃபோட்டோ பார்த்து நான் அழுதுட்டேன், உங்கள் குருநாதர்லாம் இங்கே நிறைய தடவை வந்திருக்கிறதா அவங்களோட சீனியர் சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களோட சீனியர் சொல்லியிருக்காங்க. சுவாமிகள்லாம் இங்கே வந்து ரொம்ப வருஷம் தங்கியிருக்கிறாங்க, இந்த காட்டுப்பகுதிகளெல்லாம் இருந்திருக்கிறாங்க. எங்கள் குருநாதர் திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அப்பா வந்து அந்த ஏரியாலலாம் நிறைய வருஷங்கள் தங்கியிருக்காங்க, தவம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க. வெள்ளிங்கிரி சுவாமிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நிறைய தொடர்பு இருக்குது, எல்லாமே ஒரே பேட்ச்மேட் மாதிரி தான், எல்லாம் ஒரே இதில் தான் பாடம் படித்தாங்க சிவானந்த பரமஹம்சர் அப்பாட்ட. இவங்கெல்லாம் இங்கெல்லாம் வருவாங்க பேசுவாங்கன்னு நிறைய விஷயங்கள் அப்பா பற்றி சொன்னாங்க. ஸோ இதிலிருந்து ரொம்ப கூடுதல் தகவல் என்னென்னா, அப்பா வெள்ளிங்கிரி மலையில் இருந்திருக்காங்க, அங்கே மலை மேலே நிறைய இடத்துல தவம் பண்ணியிருக்காங்க, வெள்ளிங்கிரி சுவாமிகள் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்க கூட தவம் பண்ணியிருக்காங்க, அந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தருணம் இந்த மாதிரி நான் விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியல. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதா கூட இது இருந்திருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்தப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நடந்து நான் ஒரு நாள் தனியாக உட்காந்துருக்கோன்னு நினச்சேன், தாத்தா இதுக்காக தான் என்னை அங்கே அனுப்பியிருக்காருன்னு. ஸோ இந்த விஷயத்தோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதுக்கு அடுத்த பதிவில் தாத்தா கூட தனியாக எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.